நாம மாற்றிக்க முடியாது. நான் கோபப்படக்கூடாது, நான் மோசமான ஒரு நபரா இருக்கக்கூடாது, நான் நல்லவனா வாழணும், பல காரியம் நமக்கு இருந்தாலும் நம்மை நம்மால் மாற்றிக்கொள்வது முடியாது. ஏனென்றால் நாம் பிறப்பிலேயே பாதிகள். அல்லேலூயா. எனவேதான் இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் நாம் மாற்றிக் கொள்வதற்காக தான் கல்வாரியின் ரத்தத்தை வைத்திருக்கிறார், அவருடைய வசனங்களை வைத்திருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய இந்த சபையிலே ஆண்டவர் எதற்கு நம்மை கொண்டு வந்தார் என்றால், பாரு எனக்கு இவ்வளவு பேருக்கான கணக்காட்டு அல்ல, நம்மை ஆண்டவர் இந்த சபையில கொண்டு வர காரணம், ரட்சித்த காரணம்னா நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு நமக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். நாம் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ளணும், நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் எப்படி செய்வார்? சரி, நம்மளால மாற முடியாது, ஆனால் கிருபையினால என்ன செய்யணும்? நம்மள அபிஷேகத்தினால ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, ஜீவியம் மோசமா இருக்கு, என்ன மாற்றுங்க, அப்படி சொல்லி 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 ஆண்டவரத்துல ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு நம்மை நாமே மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு தான் அந்த பூமியில உங்களை என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வருஷத்துல 2019 இந்த வழியா காட்டுமன்னார் கோயிலுக்கு நாங்க ஒரு சர்ச்சு பிரதிஷ்டைக்கு போயிருந்தோம். அதுல அந்த கார்ல இருந்ததான ஒரு பாஸ்டர்மா இன்னும் 4 பேர் போனோம். அதுல 2 பேர் என்று இல்ல, அவர்கள் மரித்து விட்டார்கள். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இல்ல, ஆனா உங்களை என்னை எதுக்கு உயிரோடு வைத்திருக்கிறார்? ஒரு நாள் படுத்து அடுத்த நாள் உயிரோடு எழுப்புமா என்று நம்மளால என்ன செய்ய முடியாது. ஐயோ நேற்றுதானே பார்த்தேன், நல்லா இருந்தாரு, இன்னைக்கு இல்லையேன்னு சொல்வார். அப்போ பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் எதற்கு தந்திருக்கிறார்களா? நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளணும். சிலர் பாருங்க சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சபைக்கு வந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கை பார்த்தா சீக்கிரம் மாறி இருக்கும், நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து 10 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், ஆனா பார்த்தா நம்முடைய சுபாவம் மாறாமலே இருக்கும். காரணம் என்ன? எந்த அளவுக்கு நாம் விரும்புகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் ஒப்படைக்கிறோமோ, எந்த அளவுக்கு பரிசுத்தாவியிலே நாம் கீழ்ப்படிகிறோமோ, அந்த அளவுக்கு அவர் நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு உடனே பரலோகத்துக்கு யாருமே போக முடியாது. நம்முடைய சுபாவங்கள் மாறதான் சபை, ஊழியங்கள், ஊழியர்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நம்ம எதிரெல்லாம் நம்ம மாறணும். பொதுவா பார்த்தா மத்தவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, சிலத்துல போராம் பிடிப்போம். நம்ம எவ்வளவு பெரிய கிறிஸ்தவரா இருந்தாலும், சத்தியம் தெரிஞ்சாலும், ஒரு ஆள் உயர்த்தப்படுதுன்னா பாடுறாம புரியவாய்க்கண்டா அப்படி நம்ம சொல்றோம்ல. அப்ப அதெல்லாம் ஒரு தீமையான சுபாவங்கள். மற்றவர்கள் ஆசீர்வதிக்க போடும் பொழுது அதுல இன்னும் வளரட்டும், இன்னும் முன்னேறட்டும், இன்னும் நல்லா இருக்கட்டும், இன்னும் பிரசங்கிட்டோம், இன்னும் பாடட்டும், இன்னும் அவர்கள் கத்திற்கு வளரட்டும் என்றதான ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நேரங்கள்ல நாம செலவிடுறது பாருங்க, 24 மணி நேரம் ஆண்டவர் தராது. சர்ச்சைக்கு நீங்க மிஞ்சி போனா 9:30 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிச்சீங்கன்னா 12:30 க்ளோஸ் பண்ணிட்டு கடையை மூடிட்டு போயிடுற மாதிரி போயிடுறோம். ஆனா அந்த ஒரு வாரத்துல 7 நாட்கள் ஆண்டவர் எவ்வளவு நேரம் தர, அதுல இடையில ஜெபிக்கிறது எவ்வளவு நேரம், அல்லது வீட்டுல இருந்து நாம் ஜெபிக்கிறது எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் நம்முடைய வேலைகளை வீணா செலவிடுறோம், எவ்வளவு நேரம் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்றோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் அவசியமா இருக்கிறது. அதே போல ஒருத்தர் நம்ம குறை சொல்கிற காரியங்கள், நம்ம எல்லாருமே இந்த விஷயத்துல தவறுகிறோம். ஒரு ஆள் நமக்கு விரோதமா ஏதாவது எழுப்பிட்டுனா உடனே பாரு அவங்க இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க 4 பேருக்கு சொல்லணும், நமக்கு என்ன செய்ய வராது, தூக்கமே அன்னைக்கு வராது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இப்படி நான் இருக்கேன், எல்லாருமே நான் அப்படிதான், ஊழியரோ விசுவாசியோ எல்லாருக்குமே அந்த சுபாவம் இருக்கு. ஆண்டவரே குறை சொல்றேன், என்னால சொல்லாம இருக்க முடியல, எனக்கு கிருபை தாங்க, நம்ம மாத்திக்கணும். இதுல நம்ம வெட்கப்படுறதுக்கோ இல்ல நான் ரொம்ப நல்லவன் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய கோபத்தை நாம் குறைக்கணும். கோபப்பட்டு 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 அதுவே நமக்கு ஒரு வியாதியா மாறும். நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரே நான் அதிகமா கோபப்படுறேன், எனக்கு இந்த கோபங்கள் மாற்றும் ஆண்டவரே என்று ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டு என்ன செய்யணும், நம்முடைய கோபத்தன்மைகளை நாம் மாற்றிக்கொள்ளணும். அதே போல வீட்டுல சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு சண்டைகள் வரும். சண்டை இல்லாத குடும்பங்கள் இருக்கவே இருக்காது. அது பிரியமானவர்களே, இது போல நமக்கு சண்டைகள் வரும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரே எங்கள் வீடுகளில் சண்டை இருக்கக்கூடாது, 4 பேர் பாக்குறாங்க, நான் சர்ச்சைக்கு போறேன், இப்படி எப்படி சண்டை போட்டுன்னு இருந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, சண்டை இல்லாத ஒரு வீடா என்ற வீட்டை மாற்றும் என்று ஒவ்வொரு நாளுடைய குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். என்ற பிள்ளைகள் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், சண்டை போடக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது குடும்பத்துல சண்டையே இல்லாமல் இந்த சபையில
அத்தனை விசுவாச வீடுகளிலும் சமாதானத்தை ஆண்டவர் கட்டிடுவார். ஹல்லேலூயா. அதே போல இயேசப்பா செய்த நன்மைகளுக்காக நன்றியுள்ளவர்களா இருக்கணும். சில இடத்துல வியாதி சுகமாயிடும், ஆண்டவரை நன்றி நன்றி சொல்லுவோம், கொஞ்ச நாள் போனா மறந்துடுவோம். ஒரு மனிதருக்கு நன்மை செய்வாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்வோம், இப்போ அது கொஞ்ச நாள் நம்ம நன்றியா இருக்கு, அதுக்கப்புறம் அந்த நன்றியை மறந்துடுவோம். எங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஊழியத்தின் பாதையில, எங்க மனைவி சின்ன வயசுல இருந்து அவங்களோட போறாங்க, இப்ப என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி நான் சொல்லிட்டு போயிடுவேன். நாங்க பின்ன பார்த்தா ஆமா இவங்க என்ன பெரிய செஞ்சுட்டாங்களா. ஒரு மனுஷனுக்கு இயல்பு நன்றி இல்லாமல் மனிதர்கள் மாறிடுவார்கள். ஹல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை, நம்ம கடைசி வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நமக்கு ஜெபிக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த பூமியில நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழணும்னா இந்த பூமியில நம்ம கிறிஸ்துவம் சொல்லிக்கிறோம், ஆனா உலகத்துல இருக்கிறவங்க கூட ஐயோ கடவுள் பாக்குறாரு பயம் இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா தவறு செஞ்சு ஆற்றல் மன்னிப்பார் என்ற எண்ணத்துல துணிகரங்கள் நமக்குள் வந்துடும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு பயந்து வாழணும். அதுதான் யோசேப்பு செஞ்சார். அப்ப இந்த பூமியில இருக்கும்பொழுது ஆண்டவர் இருக்கிறாரு, என்ன பார்க்கிறாருன்ற பயம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயந்து இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். அப்போ அதிகமா நம்மளுக்கு கிடைக்கிற நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும், பாஸ்டர் கூட சொன்னார், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன செய்யறது இல்ல, எப்பப்பா ஜெபம் பண்றோம், பரவது போதானே தெரியல, நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறோம். அப்படி அல்ல, நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பரலோகத்திலே துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நம்ம சோர்ந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையில நம் வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும், ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் வாழணும். அப்போ குறிப்பாக எதுக்காக இயேசுவே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். ஒவ்வொரு நாள் காலையில் என்ன, ஏசப்பா நான் பாவியான மனிதன், கிருபையாயிரும். உம்முடைய பரிசுத்தத்துக்காக டெய்லியும் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும், கடன் மாறணும், பிரச்சனை மாறணும், அது மாறணும், எல்லாத்தையும் காட்டிலும் இயேசுவே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்க, உம்மை போல நான் பரிசுத்தமா வாழணும்ன்றவரே. அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா. மற்ற காலையில ஜெபிக்கணும், பிரதானமாய் ஒவ்வொரு நாள் இயேசுவே உம்மை போல என்னை பரிசுத்தமாய் மாற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல வியாதியஸ்தர்களுக்காக, யாராவது ஒருத்தர் வியாதியாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக மனதிருப்பத்தோடு கூட நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். தேசத்திற்காக திறப்பில் எடுக்கணும். ஒவ்வொரு சபை விசுவாச மக்களுக்காக, இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதே போல ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, கர்த்தர் கொடுத்த ஊழியர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும், அன்றாட பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க பைபிள் படிக்கணும், படிக்க தெரியாதவங்க படிக்கிற பிள்ளைகிட்ட கொடுத்து அம்மா இதை படிமா, நான் வார்த்தை கேட்கிறேன்னு நீங்க சொல்லணும். எனக்கு படிக்க தெரியாது அப்படி இருக்க கூடாது. படிக்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்கணும். டிவியில எவ்வளவு செய்தி போகுது, எவ்வளவு தெய்வ செய்தி கொடுக்குறாங்க, பாட்டு, அதெல்லாம் கேட்டு நம்முடைய நேரங்களை வீணாக்காமல் இருக்கணும். அதே போல மற்றவங்களுக்கு இயேசு பத்தி அறிவிக்கணும். நீங்க எல்லாம் வரீங்க, உங்க ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன செய்யணும், ஏசப்பா இருக்கிறாரு சொல்லணும். நம்ம வரதும் போறதுமாவே இருக்கக்கூடாது. நம்ம தைரியமா போயிட்டு ஏசு நல்லவர், வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஏசப்பா வணங்குங்க, உங்களுக்கு நன்மை செய்வாரு, எனக்கு செஞ்சாரு மாயத்தர சொல்லணும். இதுல என்ன வெக்க பார்த்து இருக்கு, பாவம் செய்யறதுதான் நம்ம வெக்கப்படணும். ஹல்லேலூயா. அதே போல ஏழைகள் எளியவர்கள், நம்ம தான் ரொம்ப ஏழை நினைச்சுக்கிறோம். நம்மை காட்டிலும் ஏழை 38 இருக்கிறத எடுத்து சாப்பிடறானே, நம்மளையாவது இந்த அளவுக்கு வீட்டுல ஏதோ கூட கொஞ்சம் குடிக்கிறோமே, ஹல்லேலூயா, அது கூட இல்லாம இருக்கிறானே, அதை நினைச்சு பார்க்கணும். ஐயோ அவன் உடனேதான் என் சொந்த வந்தெல்லாம் பணக்காராயிட்டான், நான் இப்படி இருக்கேன் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. எங்க சொந்தத்துல எவ்வளவு பேர் கோடீஸ்வரா இருக்கிறார், அதுக்கு பார்த்து நொந்து போக கூடாது. ஐயோ இந்த அளவுக்காவது எனக்கு சாப்பிடறதுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்குது, தங்கத்துக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த நன்றி உள்ள ஒரு ஏழை எளியவர் நினைச்சு நம்மளால முடிந்ததை நாம் உதவி செய்யணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யாம நானும் கிறிஸ்தவன் சும்மா வந்து நம்ம 4 பாட்டு பாடி குதிச்சு ஆவில இருந்து போயிடுது அப்படி நம்மளோட சுபாவங்கள் மாறாது இருந்தா பரலோகம் போகும்போது ஏசப்பா கேட்பார், நீ யாருப்பான்னு கேட்பார். அப்ப நம்ம சொல்லுவோம், இல்ல இந்த சேத்தியா தோப்புல சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சில் வாரம் அந்த ஆராய்ச்சுவேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா உன் வாழ்க்கை மாறிச்சா, நீ போய் அந்த சத்தியெல்லாம் கேட்டு உன் வாழ்க்கை மாறிச்சா, அப்படின்னா நீங்க வேணாம்பா, நீ போயிட்டு இருக்குவார், நீங்க அழுவீங்க, கதறுவீங்க, அங்க போய் என் பாஸ்டர் கூப்பிட்டு வரனாலும் வேலை கேட்காது. இயேசுக்கு மேல எந்த பாஸ்டங்க செல்லுபடியாக, இந்த பூமியில தான் நாங்களாம் உதவி செய்ய முடியும். பரலோகத்தில் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தீர்ப்பெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி மாற்ற முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுக்கு அழுதாதான் மாறும். பொதுவா நம்ம இருதயம் கடினமான இருதயம், இப்ப கேட்போம், அப்படி அழுகுற மாதிரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்தோம் இருதயம் கடினப்பட்டது, அழுது 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 இயேசுவே
மாறிட்டா ஏசப்பா கிட்ட என்னென்னலாம் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு 5 காரியத்தை வசனத்திலிருந்து நான் சொல்ல போறேன். என் கூட கவனமா கேட்கணும். பசங்க எல்லாம் பைபிள் எடுத்து படிக்கணும், பார்க்கணும். முதலாவது, நம்மளுடைய சுபாவத்தை மாத்திட்டு நம்மளை மாத்திக்கினாவே ஏசப்பா என்ன செய்வாரு? ஆசீர்வாதம் தருவார். நம்ம மாத்தாம வெறும் ஜெபம் மட்டும் பண்ணியிருந்தா வேலை கேட்காது. நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்மளை மாத்திக்கணும். முடியாதுதான். எத்தியோப்பியர்கள் ஆப்பிரிக்கால மாத்த முடியுமா? தோலை கருப்பு கருப்பு தான். ஆனா மாத்த முடியுமா? ஆனா மாத்த முடியும் பைபிள் சொல்றது. ஹல்லேலூயா. ஒட்டகத்துல இருக்கிற அந்த புள்ளி புள்ளி ஒட்டகம் வரி ஒட்டகம் இருக்கிற வரியை மாத்த முடியுமா? முடியாது. ஆனா தீமை செஞ்ச படகினை உங்களால் நன்மை செய்யக்கூடும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிங்க. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பாருங்க, ஆபிரகாமின் வாழ்க்கையில அவன் ஒரு தேவனை, மெய்யான தேவனை அறிந்தவன் அல்ல. அவன் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன் என்று சொல்கிறார்கள். அவன் இன்றைக்கு இருக்கிற ஈரான் என்ற நாடு, மெசோதோமியா என்ற ஒரு இடத்துல தான் அவனுடைய பூர்வீகம். அவனை பார்த்து ஆண்டவர் அழைத்து அவனை தெரிந்து கொண்டுட்டு சொல்றாரு, நீ இப்படி போப்பா, இப்படி செய், இப்படி உன் வாழ்க்கையை மாத்திக்க, நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ, இந்த மாதிரி ஜனங்களை விட்டுட்டு நீ நான் சொல்றதுக்கு போன்னு சொன்ன உடனே அவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். ஹல்லேலூயா. பைபிள்ல நம்ம எத்தனையோ பேர் படிக்கிறோம், எல்லாருமே தேவன் சொன்னதை கீழ்ப்படியில. சவுல் என்ற மனிதனை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொன்னார், அவன் கேட்கல. ஆனா இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையில நம்ம பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் அவன் கேட்கக்கூடியவனாக இருந்தார். ஹல்லேலூயா. அதனால அவன் வாழ்க்கையில என்னது? அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னை மாற்றிக்கொண்டபடினால் அவனின் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். சும்மா ஆண்டவர் தலையில கை வச்ச உடனே ஜெபம் உடனே ஆசீர்வாதம் தர மாட்டார். யாரும் போய் பைபிள் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேடி வரும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எனவே இந்த ஆபிரகாம் அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் தந்தார். நேற்று கூட நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம், வரும்போது கேட்டு பேசிக்கொண்டே இன்னைக்கு காலையில வந்தோம். இன்னைக்கு காலையில நாங்க வரும்போது மணி 4 மணிக்கு எங்க வீட்டுல இருந்து நாங்க கிளம்பிட்டோம். 4:45 பஸ் ஏறணும். அப்போ பிரியமான 4 மணிக்கு நான் கேட்டு வந்தேன் எங்க மனைவி கிட்ட, ஆபிரகாமே ஆண்டவர் ஆசீர்வதித்தாலே பூமி தாங்க கூடாதுன்னா அப்போ பயங்கர சொத்து ஒத்து இருக்குமா? அப்படி இல்ல, அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் சொன்னார். அப்போ ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் தந்தார். ஆடு தந்தார், மாடு தந்தார், அதை இதை தந்தாரு, இடம் தந்தாரு, ஏக்கர் கணக்கு ஒரு நாட்டியே தந்துட்டார். ஹல்லேலூயா. ஒரு அடி எடுத்து வைக்கிற இடம் இல்ல. இந்த ஊர்ல எனக்கு சொந்தம் ஏதாவது இருக்கா? உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன், உங்க ஊர்ல ஒரு அடி இடம் எனக்கு சொந்தம் இருக்கா? நீங்க வந்திருக்கு, கொஞ்சம் சோறு போட்டாட்டு சாப்பிட்டு போட வேண்டியதான். ஊரை பார்த்து நானே அவன் ஒரு நைட் வேணா தங்க விடுவார் பாஸ்டர், அதுக்கப்புறம் நான் பொங்க பாஸ்டர்ன்றுவார். ஏன்னா எனக்கு சொந்தம் இல்லை. ஆனா இந்த ஊரை எனக்கு தந்தாருமா அவனுக்கு பெரிய ஆச்சரியம். இதே போலதான் ஆபிரகாம் ஒண்ணுமே இல்லாம வந்தான், அவனுக்கு அந்த நாட்டையே தந்து விட்டான். கரலை தட்டி ஆதரவைப்படுத்துமா? ஓ சபா சபிலாயிரா தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், அவர் சொல்றதை செஞ்சான். அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும். பாருங்க, சந்ததிகளின் ஆசீர்வாதம். நீங்கள் யாராவது பிள்ளை இல்லாமல், பிள்ளை பேர் இல்லாமல், கர்ப்பக்கணி இல்லாமல் அதிக நாட்கள் நீங்கள் வருஷமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்க சொந்த பந்தங்கள் யாராவது கல்யாணம் பல வருஷம் ஆச்சு, இந்த குழந்தைகள் என்று நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் ஆண்டை வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவசியத்தை பெற்றுக்கொள்ளாமல் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த சபையில் நீங்கள் உண்மை உத்தமமாய் வாழும் பொழுது கர்த்தர் சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அமெரிக்கா நாட்டுல கடவுள் பக்தி மிக்கதான ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த நாட்டுல ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய கார் என்னாச்சுன்னா பயங்கரமான விபத்துக்குள்ளாகி அவர் படுகாயம் அடைந்தாராம். அவர் உடனே என்ன செஞ்சாங்களா, பக்கத்தெல்லாம் மீட்டெடுத்து மருத்துவமனையில அவங்களை அனுமதிச்சாங்களாம். அப்போ அந்த வேதனை மத்தியில் கூட அவர் இதுல ஒரு நன்மை இருக்கும் என்று சொல்லி அவர் தன் வாழ்க்கையில
சர்ச்சைக்கு வர்றேன், என் பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆக மாட்டுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க மாட்டுது, நீங்கள் ஒரு வேலை அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அதனோடு அவர் வேதனை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவரை இன்னும் துதிக்க தொடங்கும் பொழுது, ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆண்டவரை தேடி விசுவாசித்து அவரை கீழ்ப்படிந்து அவரை நம்பி ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு போனான். உடனே உனக்கு எல்லாம் கிடைக்கல, பல வருடங்கள் சுத்த விட்டாரு. 25 வருஷம் உனக்கு குழந்தை இல்லை, 24 வருஷம் இல்ல, 25ஆவது வருஷம் தந்தார். நாமளா இருந்தா என்ன செய்வோம்? இந்த சர்ச்சுக்கு ஒரு மாசம் வந்துட்டு, என்ன பாஸ்டர் ஒரு மாசமா வந்து ஒண்ணும் காணுமே, 10 வருஷமா வந்து நீங்களும் சொல்ற மாதிரிதான் இருக்கு, ஒண்ணுமே நடக்கலையே, அற்புதமே நடக்கலையே, நீங்க ஏமாத்திரீங்க போறீங்க, எத்தனையோ அற்புதம் அது இதுன்றாங்க, ஒண்ணும் நடக்கலையே நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையில ஒரே மாதிரி இருக்கா? ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மாதிரி இருக்கோ? ஆண்டவர் சில காலங்கள் தாழ்ந்தாலும் நிச்சயமாக அந்த அமெரிக்க செல்வந்தரை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் சில பிரச்சனைகள் வழியா நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் கூட நிச்சயமாவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு போதும் அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பி நீங்கள் வாழுங்கள். அவரை நம்பி ஆபிரகாம் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு கீழ்ப்படிந்தது போல நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானிங்கள். சபையில நான் நிலைத்திருப்பேன் என்று உறுதி பண்ணுங்கள். பொருத்தனை செய்யுங்கள். இயேசுவோடு கிட்டி வாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், அந்த அமெரிக்க செல்வந்தரை ஆசீர்வதித்தவர், அவர் வாழ்க்கையில இன்னும் இரட்டிப்பான பலனை தந்தவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. இந்த இடத்துல ஒரு மனிதன் சுகமாக்கப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுடைய பேர் என்ன? சொல்லுங்க, அவன் பேர் என்ன? நாகமான் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பயங்கரமான ஒரு குஷ்ட ரோகி. அவன் தன் வாழ்க்கையில அவன் வந்த பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நீ போ, நீ என்கிட்ட வராத, நீங்க இப்ப வரீங்க ஜெபம் பண்றதுக்கு, வரும்போது போ போ அப்படின்னு உங்களை துரத்துறேன், போயிட்டு அந்த குளத்துல போய் முழுகிட்டு வா, உங்களுக்கு சுகமாயிட. நீங்க என்ன நினைப்பீங்க? நான் ஏதோ சர்ச்சைக்கு போனா பாஸ்டர் என்ன தடவி கொஞ்சம் ஜெபம் வர நினைச்சா அவர் வரும்போதே குளத்துல போய் கழுவு சொல்றாரு அப்படின்னு நான் கேவலமானவனா அப்படின்னு சிஸ்டர் கோவப்பட்டு போவோம்ல. அதே மாதிரி நாகமான்றதான குஷ்டரோகி என்ன செஞ்சுட்டான், என்னடா இது, இந்த தீர்க்கதரிசி நான் வேற நாட்டுல இருந்து வரேன், இவன் எனக்கு கை வச்சு ஜெபம் பண்ணி சுகமாக்கிட்டான்னு பார்த்தா யோர்தான் நதியில போய் முழுவ சொல்றாங்க. பயங்கர கோவம் வந்துச்சு, பிடிவாதம் வந்துச்சு. நான் முழுவ மாட்டேன், நான் என் ஊருக்கே போறேன். என் ஊர்ல என்ன கங்கை நதி இல்லையா, யமுனை நதி நம்ம ஊர்ல சொல்றோமே, அந்த மாதிரி அவன் ஊர்ல நிறைய நதி, அங்கேயே நான் குளிச்சுக்கிறேன்ட்டு அவன் போறான். உடனே அவங்க ஒரு மனிதன் வேலைக்காரன் பேசுறான். உடனே அவனுடைய தன்னுடைய பிடிவாத குணத்தை விட்டு மாறுகிறான். அவன் மாறின பொழுது என்ன வாசித்தோம், அவன் யோர்தானை முழுவிடும் பொழுது அவன் வாழ்க்கையிலே சுகமானான். இதே போல சில நேரத்தில் நம்மளோட பிடிவாதமா இருப்போம். சில காரியங்களை நாம் என்ன செய்வோம், நம்மளை மாத்திக்க மாட்டோம். நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு? நான் 4 காலம் சொன்னா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சில பிடிவாத குணங்கள் உண்டு. இந்த நாகமான வாழ்க்கையில பயங்கர குஷ்டரோகம் இருக்கு. ஆண்டோட அற்புதத்தை செய்ய போறாரு. ஆனா அவன் பிடிவாதத்தை அவன் மாற்றிக் கொள்ள மாட்டான். அவன் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். இது போல நீங்கள் விசுவாசியாய் பல வருடங்கள் இருக்கலாம். பல வருடங்களாக நீங்கள் தேவனை ஆராதித்து எல்லா எங்களை காட்டிலையும் உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஊழியர்கள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதை கீழ்ப்படிந்து பழகணும். பிடிவாதம் என்ன, இவருக்கு என்ன தெரியும், இவரை காட்டிலும் நிறைய பைபிள் படிச்சிருக்கேன், இவருக்கு என்ன உபதேசம் தெரியும், நாங்க ஆதி காலத்துல இருந்து வந்தோம், இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஆண்டவரே நீ சொல்லுகிறீங்களா, நான் செய்யறேன். அந்த தாழ்மையில நம்ம வளரணும். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தோட பிடிவாத குணங்கள் மாறின பொழுது அவன் ஆண்டவர் என்ன தந்தாரு, பூர்ணமான சுகத்தை தந்தார். ஒருவேளை நீங்கள் இப்பொழுது வியாதியோடு கூட பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் பிடிவாத குணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பூர்ண சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உதாரணமாக சில வருடங்களுக்கு முன்பாக
பெரிய எழுப்புதல் கூட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிலிட்டரி ராணுவ அதிகாரி, அவர் கடின உள்ள படைத்தவர், அவர் அந்த கூட்டத்துக்கு வந்தார். ராணுவத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, பீர் குடிப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க, கடின குணமா இருப்பாங்க. அப்படி கடின குணம் படைத்ததான ஒரு ராணுவ வீரர் வந்தார். அந்த கூட்டத்துல அவர் மனம் திரும்பினார். அவர் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. அவர் மீண்டும் அவருடைய வாழ்க்கையில ஒரு நாள் அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு பஸ்ல ஏற போயிருக்கிறார். உடனே பஸ் டிரைவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் சட்டையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கிறார். திரும்பவும் அவர் ஏற முடிஞ்சிருக்கிறார், திரும்பவும் அவர் தள்ளி விட்டு இருக்கிறார். அப்போ அந்த அவருடைய பழைய வாழ்க்கை அந்த முரட்டு குணமுள்ள ஒரு மனிதனா இருந்திருந்தா திரும்பி ஒரு அறை அடைஞ்சிருப்பார். கண்டக்டர் யார் மேல கை வைக்கிறார். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவர் கடினமா இல்லாமல் தன் குணத்தை மாற்றிக்கொண்டதுனால, ஒன்றுமே பேசாமல் அந்த இயேசுவின் அன்பினால் நிரப்பட்டு அவர் அமைதியாக சென்றார். இதை கண்டதான மற்றவங்களா என்னடா பாடுறாப்பா, அச்சப்பட்டு போறான் அப்படின்லாம் பேசி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டானது, அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. இதே போல காரணமற்றதான காயங்கள் ஏற்படாமல் அந்த பஸ்ல இருந்து தள்ளுபடி உயிர் போயிருக்கலாம். கர்த்தர் அவரை பாதுகாத்தார். ஒரு சம்பவம் இது நடந்ததுதான். காரணம், இயேசு கிறிஸ்து அவருக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பலியாக மாறினார். எனவே கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அவருடைய முரட்டு குணங்களை மாறினதை கண்டு மற்றவங்க சபைக்குள்ள வந்தார். இது போல நம்ம எல்லாம் இருக்கிறோம், சபைக்கு வரோம். நம்ம மற்ற புறஜாதிகள் இந்துக்கள் பார்க்கும்போது, பாரா எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு, திட்டினா கூட வாங்கி போது அப்படியே சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ன உண்மையாவே கிறிஸ்துவ மாற்றம் போல ஏசுப்பா எவ்வளவு வந்தார் போல அவனும் மாறி அவன் ஆச்சரியமாய் வருவான். எனவே பிரியமானவர்களே, கெட்ட குணத்துல உங்களுக்கு ஒருவேளை விடுதலை கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவர் அவர் நம்முடைய சர்வத்தில் உண்டான காயங்கள் நம்முடைய குணங்கள் மாற்றக்கூடியது. ஆண்டவரே, பல வருடம் நான் சபைக்கு வரேன், ஆனா என் குணங்கள் மாறதில்லை, எனக்கு விடுதலை தார என்று சிலுவையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களா? இயேசு கைகளிலே அவர் ஆணிகள் அடிக்கப்பட்டார், இயேசுடைய கால்களிலே அவர் ஆணிகள் அடிக்கப்பட்டார். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த வேளையிலேயே ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். நான் இத்தனை வருஷம் சபைக்கு போறேன், அத்தனை வருஷம் போறேன், நான் கூட ஊழியக்காரனா இருக்கேன், கிட்டத்தட்ட 14 வருஷமா இந்த ஊழியத்தை செய்யறேன், நான் கூட நாள் ஊழியம் செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், கஷ்டப்படுறேன். இதெல்லாம் ஆண்டு பார்க்கறது இல்லை. எதை பார்க்கிறாரு? நம்முடைய குணங்கள் மாறினதா? ஹல்லேலூயா! இன்றைக்கும் ஆண்டு கிருபையினால் அழுது கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை போல நான் மாற்றுங்க. எவ்வளவோ விருப்பம் இல்லாத காரியங்கள், எவ்வளவோ தேவையில்லாத சுபாவங்கள், ஆனால் உன்னது என்னை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. நான் பாவியான மனிதர், நீர் எனக்கு கல்வாரியிலே மரித்தீர், என்னுடைய குணங்களை மாற்ற மாட்டார் என்று இன்னைக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய மாறினவரே, நம்முடைய சுபாவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். தமிழர் தூக்குறதுக்கு ஒரு சின்ன சக்தி இருந்தாலும் பாவம் சரீரத்துல போராடும், தீய குணங்கள் போராடும், சாகர வரைக்கும் நம்ம விடாது. மரண நேரத்தில் இயேசு அது ஜெயித்தது போல நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது தீய சுபாவங்களை ஜெயித்து விட்டுதான் நம்முடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளையும் அழுது பாருங்க, உங்களுடைய குணத்திற்காக உங்களுடைய புருஷன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவான், உங்களுடைய சொந்த பந்தங்கள் மாறுவான். நாம் மாற அவர்களுக்கு வேற வழியே இல்லை, ஆண்டவர் மாற்றுவார். நாம மாறாம எத்தனை வருஷம் சபைக்கு வந்து அழுது ஜெபித்தாலும் ஒரு நாள் குடிகார புருஷன் மாறவே மாட்டான். நீங்கள் சுபாவம் மாற்றப்பட்டதை காணும் பொழுது அவர்கள் மாறுவார்கள். பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, சண்டை பிரச்சனை மாறாது, நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா! அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த சுகத்தை தருகிறார். வேறொரு ஏதாவது ஒரு தீராத வியாதிகள் இருக்குமானால் சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், சில நேரத்துல நம்மளை விட்டு பிடிப்பார், குணம் மாறுதான் பார்த்துனே இருப்பார். சில கேன்சரோ பல விதமான எவ்வளோ நோய்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை தீராத சில வயிற்று பிரச்சனையோடு வந்திருக்கலாம், சீராததான சில தொடர்ந்து உள்ள குறைபாடுகளோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஒரு காரியம், உங்கள் சுபாவத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்கள் வியாதி உங்களை விட்டு ஓடி போய்விடும். கரங்களை ஆண்டவரைப்படுத்துவோமா? மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன்.
இந்த இடத்துல எலியாவின் சொற்படி அந்த விதவை செய்கிறார். 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவளும் அவரோடு இருந்தவர்களும் அநேக நாள் சாப்பிட்டார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர் வீட்டில பானையில செலவழித்து போகவில்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவில்லை. அவருடைய திருப்பரசுகள் அவர்களுக்கு வார்த்தைகளை கீழ்ப்படியும் பொழுது அவர் நம் வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேசத்துல பஞ்சம். உடனே ஆண்டவர் கேரி காற்றங்கரையில இடியா இருக்கிறாரு. அங்க காகம் வந்து அப்பம் தருது, இறைச்சி தருது, தண்ணீர் அந்த ஏரி தண்ணி குடிச்சிட்டு அவர் ஆத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா தண்ணியும் வத்தி போச்சு. ஜெபிக்கிறார், ஆண்டவரே தண்ணி வத்திச்சா எங்க போகுது? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ சாரிபாத் ஊர் அங்க ஒரு விதவை இருக்கிறா, நான் போச்சு கட்டளையிட்டேன்றார். என்ன சொல்றாரு? கட்டளையிட்டேன்றார். இவர் என்ன சொல்லணும்? போயிட்டு நேரா போய் அந்த வீட்டை தட்டி, ஏமா ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொன்னாரா? ஏதாவது குடும்பம் என்ன என்கிட்ட சொல்லிட்டாரு, ஏதாவது கொடுக்க போற சொன்னாரு, குடும்பம்ட்டு அவர் என்ன செய்யல, கேட்கல. அங்க அந்த ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யல, அந்த ஸ்திரீ கிட்ட சொல்லவே இல்லை. இந்த வாரம் நாங்க குளோரி ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு புது நெய் இருந்துச்சு. அவங்க கிட்ட கேட்டேன், என்னை பத்தி ஏதாவது சொன்னாரா? ஏன் ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றேன், ஏதாவது சொன்னாரா, எனக்கு கொடுக்க சொல்லி சொன்னாரா, வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இதே போல நேரம் என்ன மாதிரி எலியா போல அமைதியா இருந்தார். அவர் போயிட்டு, என்னடா ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து அந்த வீட்டுக்கு போகணும் எல்லாம் ஒரு அமௌண்ட் 20,000 வச்சிருக்கிறாரு, போனா சொல்லி பேச்சுலாம் இருக்காங்கல்ல, அது மாதிரி சாரி பார்க்க ஒரு வித அப்பா சுட்டு அப்பமா உடனே என்ன சொல்ற, அப்பெல்லாம் எனக்கே இல்லை, கொஞ்சம் வேலை இருக்கிறது, கொஞ்சம் மாவு இருக்குது, நானே ஒரு அப்பம் சொல்லிட்டு செத்து போலாங்கிற நானே பயணம், நீ வேற வந்து அப்பம் தரியா அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்குது. உடனே அவருக்கு என்ன இருக்கணும், திருப்பி கொஞ்சம் அவிசுவாசம் உள்ளதா இருந்தா ஆண்டோட கேள்வி கேட்டிருப்பார். என்ன ஐயா நீங்க போங்க, அந்த பொம்பளைக்கு காசு தருவான்னு சொன்னீங்க, அதனால எழுக்க ஒரு ரொட்டி கூட தர மாட்டேன்னு திட்டிருப்பாரு, பேசியிருப்பாரு யோனாவா இருந்தா. ஆனா எலியா அதை சொல்லல. என்ன செஞ்சாரு? நீ முதல்ல போயிட்டு எனக்கு சொல்லி கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அது சொற்படி அவர் செய்ததுனால அதுக்கப்புறம் எண்ணெயும் குறையில, மாவும் குறையில. அவங்க மட்டும் இல்ல, அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன விளை கொள்கிறோம்? ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம் வாழ்க்கையில என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சாராம், அவர் நற்செய்தி கூட்டத்தை, இந்த மாதிரி ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாராம். ஆலயத்துல உள்ளும் புறமும் எங்க பார்த்தாலும் ஜனங்கள் அவர்கள் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தார்களாம். அப்போ அந்த வழியாக வியாதி கொடுமையினால உடலும் உள்ளமும் சோர்ந்து வழிந்து போய் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அந்த வழியாக ஒரு மனுஷன் போய் கொண்டே இருந்தாராம். அப்போ அந்த ஆலயத்தை பார்த்துட்டு, அங்க இருக்கிற ஜனக்கூட்டத்தை பார்த்துட்டு, ஜனல் வழியாக நின்று பேசிக்கொண்டே அவன் வந்து நின்று கொண்டிருந்தானா. அப்போ அவன் அந்த ஊழியக்காரர் உடனே சொன்னானா, வாலிபனே இயேசுவை நேசிக்கிறார் என்று ஒரு மென்மையான குரலில் சொன்னாராம். உடனே அவன் மனம் மாறினான், அவன் சுகம் பெற்றான், அவன் வாழ்க்கை சாட்சியாக மாறினான். இது ஏன் சொல்றா, ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தை ஆண்டவர் வீட்டுக்கு செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மென்மையான மிருதுவான குரல், அந்த வாலிபன் தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருந்தவர் பிரசங்கம் நடக்கும் பொழுது சும்மா வந்து எட்டி பார்த்தவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்றார். நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக இங்கே சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிசயங்கள் ஒரு ஊழியக்காரருக்கு தரமா சாப்பிட்டா எவ்வளவு இருந்திருப்பா, முடிவே இருக்கிறது முன்னால. ஆனால் அவள் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அந்த சாரிபாத் ஒரு விதவை ஆசீர்வதித்தார். அவரே ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவரோடு சொந்த பந்தங்கள் சாப்பிட்டார். அப்போ ஊழியக்காரர்
கீழ்ப்படியணும். இந்த ஊழியத்துக்கு உறுதுணையா இருங்க, காசு பணத்துக்காக அல்ல. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது, அப்படி நீங்க கீழ்ப்படியும் பொழுது உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, ஊழியர்கள் அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. நீங்க அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் கீழ்ப்படிந்தபடினால அற்புதம் நடந்தது. எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் ஒரே மாதிரி அற்புதங்களை செய்வதல்ல. இங்கே வார்த்தைகளை யார் கீழ்ப்படிந்தாரோ அவர் வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். நீங்கள் இயேசுவின் அற்புதங்களை அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண வேண்டும் என்றால் இந்த காலையில் தேவனுடைய ஊழியர் சொல்வது நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர்கள் நீங்கள் கொடுத்து ஆண்டவர் உங்கள் நேரங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய தசமபாகங்களையும் கர்த்தர் உங்களுடைய பலத்தை கொடுத்து இயேசுவாக நீங்கள் சபையிலே உற்சாகமாக இருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை காண செய்வார். ஹல்லேலூயா. நான் இன்னும் 2 சம்பவங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். பாஸ்டர் 3/4 மணி நேரம் தான் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது யாக்கோபு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். வாசிங்க. 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 26 தான். 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இல்லையா? அந்த வசனம் தான் வாசி. எந்த வசனம் அது? தொடர்ந்து வாசிங்க. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் என்று அவன் என்னைக்கு ஒத்துக்கொண்டானோ அன்னைக்கு அவனுடைய பேர் என்னவா மாறுது? இஸ்ரவேலாக மாறுகிறது. அவன் வெட்கப்பட்டிருந்த, ஐயோ நான் ஏமாத்திருந்தான், வெட்கப்பட்டிருந்த ஒத்துக்கொள்ளாமல் இருந்திருப்பானால் ஒருபோது அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்காது. யாக்கோபு தான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று ஒத்துக்கொண்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்று பெயர். இஸ்ரவேல் என்றால் மாதிரியானவன், பிரபு என்று பொருள். அவனை ஆண்டவர் ஒரு பிரபுவாக மாற்றினார். ஏமாற்றுகிறதான சுபாவங்கள், அநியாயமான வாங்கப்பட்டதான சுபாவம் உள்ளதான ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொண்ட பொழுது ஆண்டவர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். கரகத்தை ஆண்டவர் மேம்படுத்துமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இது போல நம் வாழ்க்கையில் எதை நாம் மாற்றிக்கொள்ளணும்னா அநியாயமாக. இப்போ பாருங்க, அம்மாவோ அப்பாவோ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது 2 சம்சா வாங்கி வரான்னு வச்சுங்களேன், இல்ல 2 பப்ஸ் வாங்கி வரான்னு வச்சுங்களேன், அல்லது பிஸ்கெட் ஏதாவது வாங்கி வரான்னு வச்சுங்களேன். ஒட்டியாவது அண்ணா வர வேண்டி தூக்கி போற ஆளுங்க இருக்குது. இந்த சில சகோதரர்கள் ஐயோ அண்ணா வரானே, அக்கா இருக்கிறானே, தம்பி இருக்குதே, தங்கச்சி இருக்குதே, ஒரு பகுதி வைக்கிறது இருக்கு. இதுவே வளர்ந்து கொஞ்சம் நாளா போகும்போது திருட்டு போட்டுச்சு இல்ல, 2 சம்சா திருட்டு கவர்த்தி வெளியே போச்சு. அது என்ன பண்ணும்? கல்யாணம் ஆன பிற்பாடு அதே மாதிரிதான் சொத்து விஷயத்திலும் யாருக்கும் தராது. அப்படி இன்னும் கொஞ்சமா அப்படியே ஏமாத்தியே அது பழகிடும். அப்ப இது என்ன காட்டுது? கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் வந்து அநியாயமா ஒரு சகோதரி ஏமாத்தக்கூடாது. கிறிஸ்தவன் சொல்லிட்டு நீங்க வந்து நல்லா ஆராதிக்கிறது, சொத்து விஷயத்துல இந்துக்களோ இஸ்லாமியர்களோ யாரா இருக்கட்டும் ஏமாத்தவே கூடாது. உனக்கு ஒரு பங்கு, அவனுக்கு ஒரு பங்கு. உங்க அம்மா அப்பாவே வந்தாப்பா இந்த 5 லட்சத்தை நீயே வச்சுக்கோ, உன் அண்ணனுக்கு தராது, தம்பிக்கு தராது சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்லலாம்? ஐயோ நான் கிறிஸ்தவன், நான் அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு என்ன தேவையோ அந்த ஷேர் பகுதி மட்டும் தாங்க, மீதி அண்ணனுக்கு தாங்க, தம்பிக்கு தாங்க சொல்லிடணும். அவன் குடிகாரனோ உதாரியனோ அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஏமாற்ற கூடாது. ஹல்லேலூயா. இது போல ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அப்படி நாம ஏமாற்றாமல் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக மாற்றுகிறார். எனவே பிரியமானவர்களே, நம்ம எதுவா இருந்தாலும், அது பொருளா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும், அது என்னது இந்த உலகத்தின் பொருட்களா இருந்தாலும், எதிலுமே நம்ம ஏமாற்றக்கூடாது. அப்பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அபரிதமாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? நாம் யாரையுமே ஏமாற்றக்கூடியவர்களாய் இருக்கக்கூடாது என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. அப்படி நாம ஏமாற்றும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு நாய் ஒன்று தஞ்சாவூர்ல ஒரு குடும்பத்துல அவங்க வளர்ந்து கொண்டு இருந்துச்சான். ஒரு நாள் அதிகாலையில் அவங்க பார்க்கும்போது அந்த நாய் என்ன செஞ்சுச்சான்? இறந்து போய் கிடந்துச்சான். உடனே அவர்கள் அதற்காக அந்த குடும்பத்துல மிகவும் வருத்தி இருந்தாங்களாம். ஐயோ நம்ம ரொம்ப அழகா வளர்த்து இந்த நாய் செத்து போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம்,
போனாங்களாம். அந்த சந்தர்ப்பத்துல திடீர் என்று தொலைவில பார்த்தா ஒரு நாக பாம்பு இருந்துச்சாம். அந்த பாம்பு இந்த வீட்டுக்குள்ள வந்து இங்க யாரும் கடிக்க பார்த்திருக்கு. அவங்க செல்லமா வளர்த்த அந்த நாய் என்ன செஞ்சிருக்கு, அது கூட சண்டை போட்டு அதை கடிக்கும் போது இதுல உயிர் அது போயிருக்கிறது. அப்போ விஷம் ஏறி மடிந்து போனதாக அந்த குடும்பத்துல தான் அங்க நினைச்சான். இதே போலதான் பாவத்தின் பிடியில் இருந்த உங்களையும் என்னையும் இயேசு நினைத்து பாதியிலாக நமக்காக நம்மே வர வேண்டிய அந்த மரணம் சாபம் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சண்டை போட்டதுனாலதான் சிலுவையில் என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நமக்காக தொங்கினார். அப்போ நாம் கூட என்ன செய்யணும், அந்த உயிர் தியாகம் செய்த இயேசு இந்த உலகத்துல நம்ம பொண்ணு சொத்து ஒரு அடி இடத்துக்கு இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறானுங்க. எல்லா இடத்துலயும் தான் கிறிஸ்தவனா இருக்கிறாங்க, தேவூழியர்களா இருக்கிறாங்க, விசுவாசியா இருக்கிற சத்தியம் தெரிஞ்சவங்க தான் ஒரு 2 இடத்துக்கு 2 சென்ட் இடத்துக்கு வெட்டியே போட்டுருவான். உலக செய்தியில பாக்குறீங்கல்ல, நியூஸ்ல அண்ணன் தம்பி சண்டை சொத்து தகராறு சதை கொலை பண்ணி போட்டான், தூக்குலயே போட்டுருக்கானுங்க. அப்போ உலகத்துல அப்படி நடக்குது. தெய்வ ஊழியர்கள் விசுவாசிகளாக நாம் அப்படி இருக்கக்கூடாது. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறதுல கெட்டு போகிறவன் பன்னீர்செல்வம் கூட இந்த இதெல்லாம் இப்ப இடையில சொல்லி கிடந்தார். அப்போ பிரியமானவர்களே, உலகத்திலே இப்படிப்பட்டதான காரியம் இருக்கு. நாம் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் அப்படி செய்யும் பொழுது இஸ்ரவேலாக அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டது. யக்கோபிடமான அந்த மனிதன் இஸ்ரவேலாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 4 விஷயங்களை சொல்லி இருக்கிறார். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி நமக்கு சமயம் இல்லை. நம்முடைய சுபாவத்தை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? யாத்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். யாத்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா அடுத்தது 20ஆம் வசனம் வாசிங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு என்ன செய்தாரா? நன்மை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எல்லா ஆண் பசங்கள குழந்தை பிறந்துச்சுன்னா அதை கொண்டு போட்டுன்றாரு. யார் சொன்னது? என்னப்பா நீங்களா பைபிளே படிக்கிறது இல்லையோ? யார் சொன்னது? பார்வன் சொல்றாரு. குழந்தை பிறந்தா ஆணா பிறந்தா எல்லாத்தையும் சாவடிச்சு, பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு. நம்ம நாட்டில் அப்படியா செய்வோம்? பொண்ணு பிறந்தா அதை அலண்டல் செஞ்சு சாவடிச்சிடுறா. பசங்க பிறந்தா வச்சுக்க, அதுதான் நம்ம ரொம்ப செல்வம்னு சொல்லுவோம். ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. பெண்ணு எங்க இருந்தாலும் எடுத்துட்டு போட்டோம், அது ஒண்ணும் பண்ணாது நம்மள. அப்படி அந்த நாட்டுல, எகிப்து நாட்டுல இங்க எத்தனை பாட்டிங்க சின்ன வயசுல தெரியாம குழந்தைங்களுக்கு அழகு வேலை கொடுத்ததுனால தெரியாது எனக்கு. ஹல்லேலூயா. அப்படி இருந்தா நீங்க மன்னிப்பு கேட்கணும். அது ரொம்ப தப்பு. அந்த நாட்டில் நடந்த காரியங்கள், அதுக்கெல்லாம் இந்த அபார்ஷன் காரியங்கள் அதெல்லாம் தவறு என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த நாட்கள்ல அந்த டாக்டர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படி செய்யாம அந்த குழந்தைகள் எல்லாம் உயிரோடு தெரியாமையே காப்பாத்தி விட்டு இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்க வாழ்க்கையில நன்மை செய்தார். அப்போ நம்ம நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை கட்டெடுக்கிறார். இந்த டாக்டர்ஸ் என்ன செஞ்சாங்க? நர்ஸுங்க அப்படி அவங்க பிரசவிக்கும் போது குழந்தைகளை விட்டதுனால அவங்க குடும்பத்துல கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது போல நம்ம வாழ்க்கையில தீமை செய்யக்கூடாது. சில மனைவிமார் சில புருஷனுக்கு தீமை செய்கிறார்கள், சில புருஷன் சில மனைவிகளுக்கு தீமை செய்கிறார்கள். ஆனால் நீதிமொழிகள் 31:12 வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரீ ஒருபோது தன் புருஷனுக்கு அவள் தீங்கே செய்வதில்லை. அவன் நாசமா போயிடணும், போற வேண்டிய அடிபட்டு போவானா, அவன் திரும்பி வர போவானா, என்ன எப்படி பண்றானே, அடிக்கிறானே, குடும்பப்படுத்துறானே, சபிக்கிற எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறார்கள். நான் அது இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி நடந்துகிற புருஷனுமாறு இருக்கிறாங்க. அடிக்கிறது, உதைக்கிறது, குடிக்கிறது, வெறிக்கிறது, அது எல்லாம் நடக்கிறது தான் உலகத்துல. ஆனால் அவர்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசு அவன் அறியாதவனா இருக்கிறார். எனவே நமக்கு வேதம் என்ன சொல்றதுன்னா, உயிரோடு இருக்கிறாங்களா ஒரு நாள் சபிக்க கூடாது. ஹல்லேலூயா. வாசிகள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தீமை அல்ல. இருக்கிற சிஸ்டர் சொல்லுங்க, என் வீட்டுக்காரருக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் சொல்லுங்க. வாயத்தரம் சொல்லுங்க. உலகம் அடிப்பேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, என் வீட்டுக்காரருக்கு நான் தீமை செய்ய மாட்டேன், நான் தீமை செய்ய மாட்டேன். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையே செய்வேன், நன்மையே செய்வேன். இந்த பக்கம் சொல்லுங்க, புருஷன்மார சொல்லுங்க, என் மனைவிக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் சொல்லுங்க. என் கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. யாருமே கல்யாணம் ஆகல.
கல்யாணம் ஆன பாய்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கை தூக்குங்க. பெரியவங்க கல்யாணம் ஆனவங்க யாரும் கை தூக்குங்க. நீங்களா சொல்லுங்க, என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அவளுக்கு நன்மையே செய்வேன். ஏன் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க? சரி, அவர் தெரியல, விட்டுருங்க. அப்போ என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், அவளுக்கு நான் நன்மையே செய்வேன். அல்லேலூயா. அதுதான். அப்படி நம்ம தீமை செய்யாம நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. எங்க இருக்கு அந்த வசனம்? தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள் ஒரு வசனம் இருக்கு. அப்போ பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில நன்மை செய்து நாம் பழக வேண்டும். 3 யோவான் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 3 யோவான் புஸ்தகம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சொன்ன அந்த வசனம் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள். நைட்ல இருந்து தேடினது அதை காணும் வசனம். நான் இத்தனையும் பட்ச வசனம் தான். இந்த வசனம் நான் அவருக்கு எங்க இருக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, பிரோஜனமா இருக்கு. வாசிங்க 3 யோவான் 11 வாசிங்க. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தேவனை காணவில்லை. தொடர்ந்து வாசிங்க. இந்த இடத்துல தீமை செய்கிறவன் தேவனை என்ன செய்யறதில்ல, கண்டதில்லை என்று வாசிக்கிறோம். இங்க எத்தனை பேர் நீங்க தீமை செஞ்சிருக்கிறீங்க? இது வேற செஞ்சா போட்டோம் விட்டுட்டு இனி என்ன செய்யக்கூடாது? பிள்ளைகள்லாம் செய்யணும். என் அம்மா அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். வாலி பசங்க சொல்லுங்க, என் அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த ஒருத்தர் பாடுவாரு, கிளி பறந்துடுச்சு அப்படின்வாரு. அந்த மாதிரி கொஞ்சம் வளர்த்தா என்ன செஞ்சிருக்காங்க? வளர்த்த ஆளாக்களே அது ரெக்க முளைச்சிடுச்சு, அது பறந்துடுச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி பறந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்தை ஆவியில கட்டணும். வாலிப பசங்க என்ன செய்யணும்? அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருப்பேன், வேலை செஞ்சு சம்பாதிச்சு போடுவேன். பிள்ளைங்க என்ன செய்யணும்? தீமையே செய்யக்கூடாது. அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாகி இருப்பாங்க. இது கொஞ்சம் வளர்ந்து 4 காசு பார்த்தா 4 திசைக்கு ஓடும். அது முடியவே முடியாது. அப்படி எல்லாம் நாம் இருக்கக்கூடாது. தீமை செய்யக்கூடாது. தீமை செஞ்சீங்கன்னா நீங்க 1 மணி நேரம் வந்து ஆராதிச்சாலோ தேவனை காணவில்லை, தேவனை அறியவில்லை. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். இந்த இடத்துல ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என்ன செய்யக்கூடாது? இந்த சபையில நீங்க எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள். இப்ப போட்டு கேட்டுக்கிறாங்க இரட்டை இளைஞர்கள், நாங்கெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் சிதறி இருக்கிறார்கள், அவர்களும் மறுபடியும் வரட்டும், சிதறுண்ட ஆடுகள் வரட்டும் பேசியிருக்கிறார். ஆனால் ஆக்சுவலா உண்மை என்னது? நீங்கள் நானும் ஒரே தாய் சாராருடைய வயிற்றிலே பிறந்தவர்கள். நாம் புதிய ஏற்பாட்டு சபை ஈசாக்கின் கிறிஸ்துவினுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். அதனால சில நேரத்தில் குற்றம் வரும். இப்ப பார்த்தா இந்த பையன் இருக்கிறானா, என்னை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிடுவாங்க. நான் பிரசவம் மட்டும் போன பிறகு இல்ல நானே கூட ஏதாவது செஞ்சிருவேன். ஏன்னா அப்படி இருக்கிறவங்க ஏதாவது கேட்டுருவேன். ஏதாவது குற்றங்கள் ஒருத்தர் பேச வேண்டியது வரும். ஆனால் ஒருவருக்கு ஒருவர் தொடர்ந்து அப்படி முறையிடக்கூடாது. ஏசிய சபை பொருளாதாரத்துல இந்த வசனத்துல வீட்டு எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ ஆனாலும் அதை ஜீவிக்கிறாங்களே எனக்கு தெரியாது. ஆனா பக்கா வசனம் அதை பார்க்கும்போது நமக்கு எனக்கு ஒரு மனந்திருவதெல்லாம் வந்திருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் முறையிடக்கூடாது. ஒருத்தர் குறையவர். இப்ப நான் ஏதாவது தவறா ஏதாவது நடந்திருப்பேன், இவ்வளவு நேரம் பேசுறேன், ஏதாவது ஒரு தவறு விட்டுருப்பேன், என்னடா அப்படி பேசுறாரு என்ன வரும்? தாங்கி சகித்து நாம் போக வேண்டும். நவமான இருதயத்தை, நல்ல இருதயத்தை நாம் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சமாதானமாயிருங்கள். ஒரு தனக்கு வந்த கடுமையான ஒரு நோயின் மூலமாக ஒரு கிறிஸ்துவர், ஒரு நண்பர் இயேசுவை கண்டு கொண்டார். முற்றிலும் எதிர்பாராத விதமாக அவர் ஒரு மாரடைப்பு நோய் வந்தது. நம்பிக்கையற்ற நிலவரத்தில் இருக்கும் பொழுது அவரை வேறொரு சிஎம்சி ஆஸ்பத்திரியில அவரை சேர்த்திருந்தார்கள். அந்த மருத்துவமனையில கிறிஸ்தவர்கள் பக்தர்கள் ஏற்படுத்தப்பட்ட
தருவேன் என்று சொன்னவருக்கு ஒரு புது இருதயம் கிடைத்தது. அவர் சுகமாக்கப்பட்டு அந்த சிஎம்சி ஆஸ்பத்திரியிலிருந்து வேலூர்லிருந்து வெளியே வந்தார். அதே போல இந்த கூட்டத்தில் நீங்க வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் வரும் பொழுது நம்முடைய இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய மனது மாற்றப்பட வேண்டும், நம்முடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும். அதுதான் சபை. நாம் மாறாத பட்சத்தில் நாம் சபைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் ஊழியர்கள், நாங்களும் கிறிஸ்தவர்கள் சொல்லி பைபிளை கையில் எடுத்து தூக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அழுங்கள், கதறுங்கள், இயேசுவே என்னை மொய் போல மாற்று. ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும் என்று கேளுங்கள். இயேசுவே என் வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும் அப்பா. தேவையில்லாத சுபாவங்கள் மாறட்டும். எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. கேட்போமா? கேட்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என்னுடைய சுபாவத்தை மாற்றும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே எங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லுவோமாக. சமாதான காரணர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி அப்பா. என்னுடைய சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் போய்